எல்லாரும் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி இந்த 20 விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கூடவே எடுத்துட்டு போங்க. ரொம்பவும் முக்கியமானது. இல்லன்னு வைங்களேன், நீங்க ஓட்டு போட்டே பிரயோஜனமே கிடையாது. நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. இல்லன்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துட்டு ஓட்டு போடுறதுக்கு போங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியில மிகப்பெரிய ஒரு ஜாதிய வன்கொடுமைனா வேங்க வயல் சம்பவம். குடிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தது. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறது தெரியாது. ரெண்டாவது, ஆம்ஸ்ட்ராங் மர்டர். நீட் எக்ஸாம் நான் கேன்சல் பண்றேன்னு சொல்லி இந்த 5 வருஷமும் கடைசி வரைக்கும் நம்மளை ஏமாத்தினது. மூணாவது, நீட்னால உயிரிழந்த அனிதா அவரோட பேர்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும், அதாவது 38 மாவட்டத்திலையும் 38 மருத்துவ கல்லூரிகளை ஓபன் பண்ணுன்னு சொல்லிட்டு வாக்குறுதியை கொடுத்தாங்க தேர்தலுக்கு முன்னாடி. ஆனா இந்த 38 மாவட்டங்களே 38 மெடிக்கல் காலேஜஸ் எல்லாம் விட்டுருங்க, ஒரு காலேஜ் கூட ஒரு மாவட்டத்துல கூட இவங்களால நிறுவ முடியல. நாலாவது, ஐயா பொன்முடி அவர்களுடைய ஓசி பஸ். அஞ்சாவது, பால் விலையை ஏத்துனது, இபி பில்ல ஏத்துனது, டாக்ஸ், அதாவது பத்திரப்பதிக்கான டாக்ஸ் ஏத்துனதுன்னு மிகப்பெரிய சிறப்புகள் எல்லாம் செஞ்சாங்க. 6, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஃபுல்லா படிக்கிற பொம்பளை பிள்ளைகிட்ட திமுக காரன் ஞானசேகரன் அத்துமீறின சம்பவம். 7, பசித்தோருக்கெல்லாம் பசியை போக்குன அம்மா உணவத்தால லாபமே இல்லைன்னு இழுத்து மூடுனது. 8, மதுரை கார்பரேஷனுக்குள்ள மட்டும் நடந்த 200 கோடிக்கான ஊழல். 9, சாம்சங் தொழிலாளர்களுடைய தொடர் போராட்டம் திருத்தணி ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைட்ல வடமாநில இளைஞரை கொடூரமா வெட்டி சாச்சது. 10, 2.5 வயசு பொம்பளை பிள்ளைய திமுக காரன் கற்பழிச்சு கொன்னது. 7.5 வயசு பொம்பளை பிள்ளைய கற்பழிச்சது. ஸ்கூல்ல சோறு இடிஞ்சு விழுந்து ஒரு சின்ன குழந்தை உயிரிழந்தது. 11, அந்த இடிஞ்ச ஸ்கூல் சோற கட்டுறதுக்கு எங்கிட்ட காசு இல்லையா, ஆனா தன்னோட தோழியான நிவேதா பத்ராஜ் அவர்களுக்காக சென்னையில 11 கோடி ரூபாய் செலவு பண்ணி கார் ரேஸ் தான் சொல்லப்பட்டது. வானத்துல ஏர் ஷோ விடுறேன் பேர்ல 5 பேரோட உயிரை காவு வாங்கினது. 12, கஷ்டப்பட்டு விவசாயம் செஞ்ச விவசாயியோட நெற்பயிர்களை கொள்முதல் பண்ணும்போது அதை ஒழுங்கா பாதுகாக்காம மலையில நனை விட்டு முளை வச்சு அழகு பார்த்தது. 13, சிட்டிங் மினிஸ்டர் பத்ரா பாலாஜி அவர்கள் 48,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணி புழல் சிறைக்கு வனவாசம் போனது. நகராட்சி துறையோட அமைச்சர் கே நேரு அவர்களுடைய 2,000 கோடிக்கான ஊழல். 14, நம்ம தமிழர்களுடைய பாரம்பரியமான ஹிந்து கோயில்கள் எல்லாம் இடிச்சு அதையும் பெருமையா பொது வழியில பேசினது. 15, இந்த திமுகவோட 5 ஆண்டு ஆட்சியோட காட்சியில ரொம்பவே முக்கியமானது, கள்ளச்சாராய மரணத்தால கிட்டத்தட்ட 65 பேரோட உயிரை காவு வாங்கினது. 16, அதையும் தாண்டி முக்கியமானது, திமுக அரசோட நிர்வாகத்திறன் ஒழுங்கில்லாதனால 41 பேரை குழந்தைகள் உட்பட கரூர்ல இழந்தது. 17, நம்ம மாவட்டத்தோட சிறப்பான கனிமோட கொள்ளை. இதையும் தாண்டி பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கி அதையும் தாண்டி அதே பாட்டில பிளாக்ல டாஸ்மாக்ல விட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணாங்கன்னு சொல்லி திமுகவோட முன்னாள் அமைச்சர் பிடிஆர் அவர்களாலே அபிஷியலா சொல்லப்பட்டது. ஒற்றை எழுத்து நிறுவனமான ஜி ஸ்கொயர் நிறுவனத்தோட வளர்ச்சி, சினிமா துறையில மோனோபோலியா வளர்ந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய ரெட்ஜே நிறுவனத்தோட வளர்ச்சி, இதை தாண்டி போராட்டங்கள்லாம் இந்த 5 ஆண்டு ஆட்சியில கொடிகட்டி பறந்துச்சு. அரசு ஓட்டுநர்களுடைய போராட்டம், ஜாக்டோ ஜியோ ஆசிரியர்களோட போராட்டம், தூய்மை பணியாளர்களோட போராட்டம்னு கொடிகட்டி பறந்துச்சு. 18, ஐயா காமராஜர் அவர்களை கொச்சையை அசிங்கப்படுத்தினது. 19, திமுக எம்எல்ஏ கதிரவன் அவருடைய ஹாஸ்பிட்டல்ல நடந்த கிட்னி கிட்னி முறைகேடு. 20, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ரொம்ப முக்கியமானது, லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், அதாவது அப்ப மக பேர கொள்ளு பேரன்னு மன்னராட்சி இந்த 5 ஆண்டுல அழகா நிறுவனது. தமிழ்நாட்டில் வசிக்கிற நம்ம ஒருத்தவங்களோட குடும்பத்தை வச்சு பல லட்சம் கோடி ரூபாய்க்கு வெளிநாட்டுல இருக்கிற பேங்க்ல இருந்து அழகா கடன் வாங்கி இந்த ஒரே ஒரு குடும்பம் லட்சம் கோடிங்க சம்பாரிச்சு அழகா செட்டில் ஆயிட்டாங்க. கொள்ளு பேர வெளிநாட்டுக்கு பந்து விளையாட போயிட்டாப்ல. பேர என்னன்னா நைட் டைம்ல போர் அடிக்குதுன்னு அழகா போட்டோ ரீட்வீட் பண்ணிட்டு இருக்காப்ல. மகன் என்னன்னா இதுதான்டா இன்னைக்கு ஒட்டுமொத்தமா ட்ரெண்ட்னு ஸ்வீப் பண்ணிடுவோம்னு கனவு உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்காரு. இவங்களோட ஒட்டுமொத்த கனவுகளுக்கும் முட்டுப்புள்ளி வைக்கிறது உங்களோட ஒரு ஓட்ல தான் இருக்கு. இந்த 20 விஷயத்தையும் நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. முடிஞ்சோட இந்த வீடியோ சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு முடிஞ்சோட தட்டி விடுங்க. நம்ம நாடு நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு விஷயத்தை பண்ண மாட்டீங்களா? பண்ணுவீங்க நம்புறேன். நன்றி, வணக்கம்.